இந்தபடியே இவர் வாழும் நாளையில் சொந்த திருமால்கு சுவாமி உரைத்தபடி ஆண்டாரை கண்டு அதிக தவம் அதுதான் கூண்டாய் முடித்து குருநாத கண்மணியும் இனி நாமல் செய்யும் இயல்பென்ன என்று சொல்லி மனித அவதாரன் மனதில் நினைத்திருக்க நன்றான முட்ட பதிதலத்தில் நாரணரும் மன்றாடும் நல்ல வாய்த்த பரமேசுரரும் வேத பிரமன் விளங்கும் மறையோனும் நாதரிஷி மாறும் நல்ல சங்கத்தோர்களுமாய் சக்தி உமையும் சரசுபதி மாதம் வித்தை முகத்து வேள முகத்தோனும் எல்லோர்களும் வந்து இருந்தார் கடலருகே அல்லோர்களும் வந்து அங்கே இருந்து கொண்டு ஏற்ற முனியில் 2 பேரை வருத்தி சித்தம் உடனே திடீரெனவே நீங்கள் சென்று நம்முடைய பாலன் நல்ல வைகுண்டரையும் எம்முடைய அருகில் இப்போ கொண்டு வரவே சொல்லி அயச்சார் சுவாமிதான் என்று சொல்லி நல்லியல்வாய் சொல்லி நாரணனை எங்களையும் வாருங்கோ முனியே வாய்த்ததவத்தோரே சேருங்கள் அங்கே திடீரெனவே இப்போது என்று விடைகள் இருவருக்கும் கொடுக்க அன்று முனிகள் அவ்வாய்வு போல் விரைவாடிதாய் நடந்து கரியமால் நல்தவசு முடிவாக செய்த முகுந்தன் பாதியில் வந்தார். வந்தனர் வைந்தர் பாதம் மலரினை முனிமார் கண்டு சந்தமிழ் ஆயன் பெற்ற செய்து கண்ணோ விண்ணோ கந்தகலியை வென்று கனதர்ம புவியை ஆள முந்தனல் தவங்கள் செய்து முடித்தவா போற்றி போற்றி பொல்லா கலியில் வந்திருந்து பெண்ணோடவனி பொன்னாசை மண்ணோடுண்ணும் மதத்தாசை மாய்கி விழியார் மருட்டாசை பண்ணோர்தவத்துள் அணுகாமல் பவமே அறுத்து பார்வை விழி கண்ணோ ஞான கருவிருத்தி கண்டாய் பொருளை கண்டாயே ஐயா உமது தாவம் மதுவாய் ஆரம்பை மாதரண்டு பெற்ற மெய்யம் சான்றோர் கெதிகள் பெற்றார் மேவலோரும் மிக புகழ்ந்தார். பொய்யாம்களி என் உயிரிழந்து போனான் நரகில் மீளாமல்
ஐயா முட்டப்பதிதனிலே அழைத்தார் உந்தன் அப்பன் என்றார். அழைத்தாரெனவே சொன்னவுடன் ஆதிமுனியை மிக நோக்கி பிழைத்தார் போலே மனம் மகிழ்ந்து பின்னும் முனியோடுரை பகர்வார். இளைத்தகலியில் உள்ளிருத்தி என்னை கலியன் செய்தவலு ஷழத்தமறிந்து வந்தாரோ சமயம் இதுவோதானுரைபீ. நல்ல முனியே நம்மை கலியதனுள் செம்மை கட்ட நீச தீபாவி கையதிலே கண்ணியிட்டு வைத்து கடக்கவே நகண்டிருந்து புண்ணியவானின்று பிழைத்து குதித்தாரோ. நான் பட்ட பாடு நாடு 14 ஏன் பட்டாய் என்று இன்று கேட்க வந்தாரோ. ஏதோ தெரியலையே என்னுடைய நாயகமே பாதகந்தான் செய்த பாராத்தியங்களெல்லாம் பார்க்கும்படியாய் பாரிக்கிறேன் எனவே ஆர்க்கம் உடனே அந்நீசன் செய்தபடி கட்டுங்கயிரும் கையில் விழுந்திடத்தில் முட்டுக்கு மேலே ஊற்றம் மிக நினைத்தார். வெடிப்புடங்குதன்னால் லாவில் இடித்திடத்தில் துடிப்புடனே ஊற்றம் தோன்றும்படியே வைத்தார். மேலில் பிரம்பால் மிக்க அடித்திடத்தில் சீலம் உடனே சீனம் தோண வைத்தனரே. கன்னம் அதில் கம்பால் கனக்க அடித்திடத்தில் உன்னிதமாக உடன் தோண வைத்தனரே. கொண்ட முடியை கோலைகிய செய்திடத்தில் வேண்டும் முடியை மிக கழிய வைத்தனரே. இப்படியே நீசன் செய்த இடரது போல் அப்படியே தோண வைத்து ஆங்காரம் கொண்டனரே. பால் மாட்டை நீசன் பற்றி கொண்டே அடைத்து மால்பாலேகும் மாதிரியை பார்ப்போமென்று அந்த நீசன்தான் அநியாயம் ஆகவேதான் இந்த நாள் வரைக்கும் 21 கொண்டு அடைக்க கோவேங்கிரிநாதன் அன்று முதல் 21 நாளது வரைக்கும் கோலம் எடுத்து குறு சமைந்த நாரணரும் பாலு முதல் வேறு பண்டம் மிக ஏறாமல் இருக்கும் தருவாய் இது நல்லதாகும் என்று ஆருக்காக நீசன் அவன் செய்த வேதனை போல் எல்லாம் முறை போல் எடுத்தார் சொரூபம் அது நல்ல முனிமார் நாரணா என்று நிற்க கைக்குள்ளே நின்ற கரிய சீசன்மாரில் மெய்க்குள்ளறிய விளம்பினார் எம்பெருமாள். இண்டே திவசம் இசைந்த முட்டப்பாதியில் நன்றி போக நல்மணிகள் ஆகுதன சொல்ல அறிந்து சீசன்மார் தான் மகிழ்ந்து நல்லதென சொல்லி
நாடி அவர் இருக்க அன்றிராதன்னில் ஆறும் அறியாமல் நந்தினிய சீசன் 4 பேர் தானறிய வந்த முனியும் வளர்ந்த இரு மாமுனியும் சொந்தமுடன் நாதன் தொட்டில் மிக ஏறி சீசன்மார் காவி சினமாய் மிக நடக்க வாசம் உள்ள மாமுனிவர் வலகிடமும் சூழ்ந்துவர தொடியாக தொட்டில் சுவாமி மிக இருந்து வடிவான முட்ட பதிதலத்தில் வந்தனரே முட்ட பாதியில் முகுந்தன் அரிநாதன் கிட்ட வருகோ கிருஷ்ணர் வந்து சேர்ந்திடவே மகனை மிக கண்டு மாவிருப்பத்தோடிழகி உகமாள வந்த உடைய மகனே உனது சடமெல்லாம் வாடி சாடைப்பானே என் மகனே வாடவெல்லாம் என்னோடு வாகுத்தூரை நீ என் மகனே கண்ணே மணியே கருத்துள்ள நாயகமே விண்ணே ஒளியே வேத திருவிளக்கே கலியில் மிக இருந்து கலக்கம் மிக அடைந்து மெலிவெல்லாம் சொல்லி விளம்பு நீ என் மகனே அடித்ததாறு உன்னை அவனிதனில் பெயனென்று கடுத்தமது செய்த கலக்கமெல்லாம் சொல்லு என்றார் சொல் என்று மாலும் சிவமும் எடுத்துரைக்க வல்லபலம்மானு வைகுண்டர் ஏதுரைப்பார் செந்தூர் கடலில் ஜகலதைக்குள் என்னை வைத்து முந்த எனக்கு மொழிந்த உபதேசம் தப்பாமல்லாறு வருஷம் தவசாக மெய்ப்பாவின் பாலருந்தி வீடு சொத்து எண்ணாமல் கலி காசு ஆசை கனவில் நினையாமல் அலிஞான பெண்ணின் ஆசை அணுகாமல் பக்க கிளையாசை பாவித்தினிதாசை அக்கத்தின் ஆசை அனுபோல் நினையாமல் நல்ல துணியாசை நளின மொழியாசை சொர்ணவாசை முதல் தின்பண்டத்தின் ஆசை தேய்ப்பு குளிப்பு சிறந்த பொருளாசை தார்பிரியமான சந்தோஷத்தின் ஆசை பூமி ஆசை முதலாய் பேராசையும் வெறுத்து சுவாமி உமதருளால் தொல்புவியில் உள்ளோர்க்கு தண்ணீரால் எந்த சருவ வியாதி முதல் மண்ணிலுள்ளோர் யார்க்கும் வாய்த்த தர்மமாகவேதான் நோய் தீர்த்து வைத்ததல்லால் நேட்டமொரு காசறியேன் வாழ்வில்லா பேர்க்கு வாழ்வு மிக கொடுத்தே தாழ்வடைந்தோர்க்கு தாழ்வை விலக்கி வைத்தேன் பிள்ளையில்லா பேர்க்கு பிள்ளை மிக கொடுத்தேன் கள்ளமெல்லாம் நீக்கி கழிவை வரத்தை வைத்தேன் வரம் வேண்டி நம்மிடத்தில் வைத்தந்த பெய்களையும் குரமாய மலையில் கொண்டு எறிய வைத்தேன் 1008 ஆன திருப்பதியில் வாயுதமாய் வாழும் வாய்த்த தேவர் தனக்கு நியாயமில்லை பூசை
நல்லாடு தீபவலி தேசமதில் உங்களுக்கு தேரோட்டமும் முதலா ஏகப்படாதினிமேல் ராஜ்யத்தில் உள்ளவர்தான் மார்க்க வைகுண்டோ வல்லாதான் வந்ததினார் பூசை படைப்பு பெலி தீபம் மேறாமல் வாசமுடனே மறைந்திருங்கோ நீங்களென சட்டமிட்டு வைத்தேன் தரணி புல் பூண்டு வரை மட்டை மருந்திலையும் மாலை கடலும் வாசுகியும் வையகத்தை ஆளும் மானீசனும் அறிய மெய்யாய் விரித்து விளம்பி மிக சட்டமிட்டு இத்தனை சட்டம் இட்ட வர்த்தமானம் எல்லாம் மத்தியமாய் வைத்த மாமுனியோடே கேளும் அல்லாமல் பூமிதனில் அவர்கள் அறியாதபடி வல்லாமையாய் காசு வழங்கு இலை பாக்குவரை நான் ஆசை கொண்டு நாருள்களிடம் வாங்கினதை வானாசையுள்ள மாமுனியோடே கேளும் நருள்கள் அறிய நல்ல வெகு அற்புதங்கள் இது காய்கிணத்திலேயே ஏகாசிலையும் காட்டி இருந்தேன் தவசாய் என்னுடைய நாயகமே பொருந்தாத காரியங்கள் புத்தி மிக குளறி செய்து மிக காணாது செய்ய மணி விளக்கே நீசமிதுவோ என்று நீரவரோடே கேளும் இத்தனையும் தர்மமதாய் யான் செய்திருக்கையிலே புத்தி கெட்ட நீசன் பொல்லாதான் வந்தனையும் கட்டி எடுத்து கைவெடியால் இடித்து இட்டிறைக்கி வைத்தான் இரும்பு விலங்கதிலே நஞ்சிட்டு தந்தான் நாடும் சாராயும் அதில் கொஞ்சம் காடுவாய் கூட்டில் அடைக்க என்றான் நீசனவன் ஜாதி நீசமாக தான் கூடி ஏசியனை பழித்த இடறு சொல்லக்கூடாது ஐயோ அவர்கள் அடித்த அடிகளெல்லாம் வையம் ஒரு காது மானீசன் செய்த வீதம் மாந்திர தந்திரத்தால் வஞ்சனைகள் செய்தனையும் கொந்திரமதாக கொல்ல வகை செய்தார்கள் பாவிகள் செய்த பல வினைகள் சொல்ல என்றால் தாவும் உலகில் தாளம் அதில் ஓலை இல்லை என்னை தவத்துக்கு இருத்தி இது நாள் வரையும் இன்னும் இரங்கலையோ எந்த வசு காணலையோ அன்றருளி தந்த ஆண்டும் திகையில்லையோ இன்று முதற் கலியில் யான் போகவில்லை ஐயா நம்மால்களில் நாவின்றிருக்க கூடாது சும்மா ஏனை நீங்கள் சோலி பண்ண கூடாது நன்றி சற்றும் இல்லா நார வெறும் கலியில் கொண்டன்னை வைத்து கோலம் அது பாராதேயும் இனி என்னால் கூடாது இக்கலியிலே இருக்க பனிதவளும் மாயவரே பகர்ந்த மொழி மாறாமல் 6 வருஷம் அவனிதவசிருந்தேன்
தாறுமாறு உண்டானால் சாட்சியோடே கேளும் என்று வைகுண்டர் இத்தனையும் சொல்லிடவே நந்தினிய மகனை நல்ல முகத்தோடணைத்து கண்ணே மாணியன் கருவுலமே கனகமணியே ரத்தினமே விண்ணே ஒளியே கற்பகமே வேத சுடரே விளக்கொளியே மண்ணேளந்த மலர்பதத்தில் வந்தே குதித்த மலர் கொழுந்தே இன்னே முதலாய் உனக்கு நல்ல இயல்பே ஆகுதன் மகனே மகனே தவத்துள் இருக்கையிலே வாருமோ செல்வம் மாறார்க்கும் ஜகமிழறிய தவம் முடித்து சென்றால் சிவனுக்காக மகிழ்ந்து தவமே முடித்த நினைவது போல் சகல கருமம் கைகூடும் அகமே உனக்கு அருளினது அனுபோல் தவறாதருள் மகனே செல்ல மகனே சீமானே நீ கேளு நல்ல மகனே நாராயணா நீ கேளு தவ வேடம் பூண்டு தவமாயிருக்கையிலே சிவஞானமெல்லாம் செல்வம் போல் காணாது தவசு நிறைவேறி தாமோதரர்கேற்று பவிசு மிக வேண்டி பலன் பெற்று வாழ்வார்கள் மகனே நீ இருந்த மாதவத்தின் பெருமை ஜெகம் மீதே சொல்ல தொலையுமோ என் மகனே கள்ள யுகத்தை காணாமலே அறுக்க உள்ள நடுஞாய ஊக தீர்ப்பு செய்து மிக ஆகாத்ததெல்லாம் ஆழித்து நரகத்திலிட்டு வாகாய் குழி மூடி வாசல் தனை பூட்டி மாறியது இல்லாமல் வம்மிசமும் தான் ஒளிந்து வேறு வகை செய்து மேலும் ஒரு நல்லுகமாய் தருமயுகமாய் தாரணிக்கும் அயருளி பொறுமை மனுவாய் பெரிய சான்றோர் வழியே அன்பாக வைத்து ஆழமுடி சூட்டி பண்பாக வேண்டும் பாவிசே மிகவாக சாகா உலக தருமபதியாள தவசு பகுத்து முடிக்கையில் ஆங்காரமாமோ ஆணுவங்கள் அங்காமோ ஓங்காரமாமோ உற்ற தவசதுக்கு தவசு நிறைவேறி தான் வந்ததாலே இனி பவிசு உனக்கு பகர இனி நிகழு அருகில் வைத்த மாமுனியை அழைத்தார் திருமாலும் துரிதமுடன் முனிகள் சுவாமி என தொழுதா இந்த நாள் வரைக்கும் இவர் இருந்தனர் தவசு சந்தமோ வீணோ தானுரை பீர் மாமுனியே அப்போ முனிகள்
பாதி அடி பணிந்து இந்த பொரு நாளில்லை தவத்துக்கு உறுதி உண்டு நூலொழுக்கம் அல்ல நுண்ணிமைகள் தப்பவில்லை மாலொழுக்கமல்ல மனது வேறில்லை ஐயா தப்பாதவத்திற்கு சண்டி தடி நீசன் பாயி விட்டு சுவாமி தனை பிடித்து முடி தலையை பின்னி முழு நீச பாவியவன் அடித்து விலங்கில் அவன் கொண்டு வைத்தனே வைத்து பல வேதனைகள் மானீசன் செய்ததல்ல மேத புகழ் மாலே இவர் மேலே குற்றமில்லை என்றே முனிமார் இசைய திருமாலும் கொண்டு போய் நீசன் கோட்டி செய்த நியாயம் எல்லாம் இருக்கட்டும் அந்த இளிநீசன் செய்ததல்ல பொறுகட்டு முறையின் குணத்தை மிக சொல்லும் என்றார் உடனே முனிகள் உள்ளம் மிக மகிழ்ந்து படபடன நின்று பணிந்து மிக போற்றி தப்பில்லை ஐயா தாவத்தில் ஒரு பங்கம் இல்லை நற்பல்லால் வேறு நியாய கேடங்கும் இல்லை என்று முனிகள் ஏகாபரத்து குத்தமம் அன்று உரைக அதிக திரு நெடுமா நல்லதனவே நன்மகனை தானாவி செல்ல மகனே ஜகலது கொள்வானியன மகனை மிக கூட்டி வாரிக்குள்ளே நடந்தவ முனிகளெல்லாம் சங்கீதம் பாடிவர பாவாணர் பாட பரமுனிவர் தான் பாட நாவாணர் போன்ற நாராயணர் மகனை பால் கடலில் உள்ள பாலாமிர்தம் தான் வருத்தி ஆர்க்கமுடனே அருமை மகனை மூழ்கி ஆளுகை துடைத்து அஞ்சாச்சரம் அருளி முழுக்காட்டி மகனை உகந்த முகத்தோடணைத்து வேத புரோகி விளங்கி மிக வாழ்த்த நீதம் நிறைந்த நீல நிற மண்டபத்தில் தங்கமணி அரங்கில் சமய கொலுவதிலே மங்காத ஈசுரரும் மாதவனும் தேவர்களும் சக்தி உமையோ சரசுபதி மாது முக்தியுள்ள தேவர் முனிமார் ரிஷிமாரும் எல்லோரும் நன்றாய் இறஞ்சி முறையம் இட நல்லோர்களெல்லாம் நாடி மிக இருக்க வல்ல திருமால் மகனை முகம் நோக்கி செல்ல மகனே சிறந்த தேதி வந்ததினால் திருநாள் நடத்தி தெருவீதி தான் வரவும் ஒரு வாரம் தன்னில் ஒரு நாளிடை விடாமல் நித்தம் திருநாள் நீ நடத்தி என் மகனே சப்தகன்னி மாறை தான் வருத்தி மாலையிட்டு கலியாண மங்களமோ
காட்சி திருநாளும் சலியாமல் காசு தந்தவர்கள் உண்டானா வேண்டி நீ தருமோ விரைவாய் நடத்தீரு ஆண்ட திருநாள் அது முடக்கம் வராமல் பிச்சு வெள்ளை பச்சரிசி மிளகு இலை தேங்காயும் மிச்சம்பள சந்தனமும் மிக்க பன்னீர் வாடைகளும் மேல் கட்டு கட்டி மிகுவாய் அலங்கரித்து மால்கட்டு செய்து மகிழ்ச்சியிடம் மனமிட்டு இந்த பாடியாய் 7 நாளும் திருநாள் அந்தபடி செய்து அவனியில் ஆடிகளித்து எல்லா முறையும் இயல்பாக கொண்டாடி நல்லாண்டு தியதி நல்ல திவசம் பார்த்து தெய்வ கன்னிமாரை செல்வ சான்றோரிடமே மெய்வரம்பான மனுமுறை போல் தான் பேசி கொடுக்கல் வாங்கல் முறையும் கோரி மிக கேட்டு தொடுக்கான நல்ல தோகை குணமும் பார்த்து பார்த்து உன்னருகில் பணிவிடைகள் செய்யுகின்ற தோன்றுகின்ற சீசன் சொல் முறையும் பார்த்து பரிய முறையும் பாவையர்கள் தன் முறையும் சரியாய் உலகோர் சங்கை அது போலே தங்க நிறமான தரும தலைவாணி மங்களம் மதாக மாலையிடு என் மகனே என்னோடு கண்ணி ஏலமே சொன்னபடி தன்னோடினங்கள் தலைவன்மார் 7 எடுத்து கொடுத்து இளம் முலைப்பால் தானூட்டி கொடுத்து இகனை கோரி கோயன் மகனி இப்படியே பெண்கள் இன்னும் சில பேர்களுண்டு அப்படியே அவரவர்க்கு அந்தந்த வேஷம் இட்டு வகையாக வேஷம் மாறி உருவெடுத்து திகையாமல் அவர்க்கு சொல்லும் முறை போலே கலியாண காட்சி கணக்கு தீர்வை முறையும் பலியான கலியில் வாழ்வை மிக கொண்டாடி சாம்ப சிவகோலம் சாறு மஞ்சனை கோலம் ஆம்பகுற கோலம் ஆடி மிக கழித்து முற்றும் திருநாள் முழுதும் மிக நடத்தி 10 பெரிய பாலர் தங்கள் வீடேகி விருந்து மிகவும் விரைவாக தானருந்தி திருந்து புகழ் கிளை போல் சில வீட்டமுதருந்தி பிச்சை போலும் அருந்தி பெண் வழி சோறும் அருந்தி மிச்சமாய் புவியில் வேண்டும் பாவி சூடனே வெற்றிடமானம் விருது கொடிகள் கட்டி புத்திரனாரானோர்க்கு பிழைக்கும் வலு புத்தி சொல்லி பாடி தீர்வை தீர்த்து பரசோதனை பார்த்து ஆடி தீர்வை தீர்த்து ஆண் பெண் மிகவே கண்டு நல்லாண்டு கண்டு
நாடும் பூமங்கையரை செல்ல கலியாணம் செய்து சிறப்புடனே செந்தாமரையாள் உடனே சிறப்பிருந்து கொந்தார் குழலை கோடி மிக போரிந்து ஆனை கன்றீணி அதனால் உலகம் அல்ல தானாக நீயோ தலைவன் என சாமைந்து முரணிகளியழிய முச்சுடரும் ஒன்றாவா தரணிகிறேளும் தட தடன தான செய்து நீயதின் மேலாளும் நிர்ணயத்தை கேள் மகனே தங்க முடி சூடி சான்றோர்க்கு நால்வரமும் அங்கவர்க்கு தனருளி அழகு மிக கொடுத்து நல்ல தர்மமாக நாடும் புவி அதிலே அல்லல் வினையற்ற அவனியதை நீ ஆழ்வாய் அப்போ நீ அரசு ஆளுகின்ற நாளையிலே செப்பொன்னா செல்வம் சிறப்பு மிக உண்டாகும் பூமடந்தை வீட்டில் புகுந்து கொலு வீருந்து தாமுனிந்து நீயும் தரணிதனில் வந்தவுடன் நான் வந்து உன்னை நாடி மிக எடுத்து தான் மகிழ் செல்வ தலைவன் உனையாக்கி சொல்ல ஒண்ணாத சுகம் தருவேன் என் மகனே எல்லை கணக்கும் ஏழு யுக கணக்கும் தீர்த்து உனக்கு திரு அம்பலம் அருளி தோற்றும் பதிகள் துலங்கும் வெகுரத்தினமாய் எல்லாம் அருளி ஏழு மாதர் தான் சோழ வல்லோனாய் நீயும் வாழுவாய் என் மகனே மலங்காதே என் மகனே மாதவங்கள் பெற்றவனே கலங்காதே என் மகனே கண்ணே என் கர்ப்பகமே என்று மகனுக்கு ஈதுரைக்கும் இவ்வளமும் மன்று குலுங்காது வாரியலுங்காது மேகம் கூடை நீளற்ற மேவலர்கள் போற்றி நிற்க யோக முனிமார் ஓதி தமிழ் கூற ஈசர் மகிழ்ந்து ரத்னம் அதில் இருக்க வாசவனும் தேவர்களும் வாய் பொற்றி தாழ்ந்து நிற்க இப்படியே சங்கம் எல்லாம் மகிழ்ந்து நிற்க அப்படியே விஞ்சை அருளினாராதியுமே விஞ்சையும் பெற்று வைந்த வீரைவுடன் தகப்பன் பாதம் அஞ்சையும் உணர்ந்த ஜோதி அரணையும் வணங்கி போற்றி நெஞ்சையும் ஒன்றுள்ளாக்கி நிர்மல தாயை போற்றி கொஞ்சையும் குணத்தின் நாதன் கோருவார் குருவை பார்த்து என்னை ஆட்கொண்ட நாதா எங்குமாய் நிறைந்த நீதா உன்னை யான் கண்டு போற்ற உன்னருள் கிருபை தந்தாய் இன்னமும் கலியில் போய் நான்
இருந்திந்த முறைகள் செய்தால் என்னையாள் கொண்டு ரத்ன கிரீடமும் எப்போயீவீர் கிரீடம் எப்போயீவீர் என்றென கேட்ட மைந்த அறிவிதி கொண்டை சூடி அணியிடை மாறை தோய்ந்து தரிவிதியான போதும் தாமரை கை நிகழ்ந்த போதும் பரிபலம் வந்த போதும் பார்மகள் அடைந்தாய் அன்றே உன் விதி அதனால் முன்னோல் ஊரிய அமிர்தம் தன்னால் என் விதி தன்னால் வந்த ஏகாபரன் உனக்குள்ளாகி மண்முறை தெளிந்ததன்றோ மான்கன்று ஈன்றதன்றோ பொன்மகள் அகன்றதன்றோ போமகள் அடைந்தாய் அன்றே பூமகள் உன்னை சேர்ந்து பின்னாறு வரைக்கும் மேலே நானுகம் தன்னால் போகி நகரொரு பகற்குள்ளாகி தானுனை தங்கமானே தைலமாம் பாதத்தில் மூழ்கி வானுனை மகிழரத்னம் மகிழ் கிரீடம் அருள்வேன் என்றார். மகனே உனக்கு மகா செல்வம் ஆகி வரும் சுகமே போயிரனவே சொல்லி அனுப்பலுற்றார். அனுப்ப திருமால் அருமை மகவேதுரைக்கும் மனு புகழ் பெற்ற வைகுண்டம் எதுரைக்கும் பாவி வரு நீசன் பண்ணி வைத்த பாட்டை எல்லாம் ஆவியறிந்தனுடைய அங்கமெல்லாம் சோருதையா என்றே வைகுண்டர் இசைய திருமாலோ அன்று மகனுக்கு அருளினது கேள்மாதே. நீசன் நமக்கு இந்த யுகம் வரையும் மன்னீதம் கெட்ட மாதானாய் வந்ததினால் செய்தானதினால் திருமகனே அஞ்சாதே மைதானமான வாக்கு நமக்காச்சுதன கை வாய்த்து தன் மகனே கலிநீசனை அருக மெய் வாய்த்து நம்முடைய மேன்மை குலத்தோர்க்கு அன்பாக சீமை அரசாள நாளாச்சு தன்பாலடைய சரியாச்சுதன் மகனி மலங்காதே போனி வாழுகின்ற நற்பதியில் கலங்காதே போயிரு நீ கண்ணெதிரு மகனே என்று விடையருள ஏற்ற திருமாலோ அன்று திருமாலோ அன்பாய் விடை வேண்டி அலைவாய்கரையில் ஆதி வரும் முன்னே நிலையான சான்றோர் வந்து கூடினரே கண்டந்த சான்றோரை கரிய திருமாலும் மகிழ்ந்து நன்றென்று சொல்லி நாராயணர் கூட்டி பண்டிருந்த நல்ல பாதியில் வந்து சேர்ந்தனரே கண்டந்த பேரும் கனபிரியமாய் மகிழ்ந்து தாமோதரனார் தலத்தில் மிகச் சேர்ந்து நாமோ முனி கூட
நாடி மிக இருந்தார் இருந்து மிக பாலும் ஏற்ற நல்ல பச்சரிசி தீர்ந்து சிறுமணியும் தேங்காய் பூதனுடனே கொல்ல மிளகு கூண்ட பொடியுடனே நல்லாக இவ்வகைகள் நாடி ஒரு நேரம் காவி மிக புரிந்து கனத்தருத்திராட்சமிட்டு தாவமுடன் மாத்திரை கோல் தானிது ஓடி இருந்தார் கொஞ்ச நாள் பார்த்து கூண்ட திவசம் பார்த்து பஞ்ச கருணாதிகளை பண்பாக தான் நிறுத்தி கந்தை மிக சூடி காவி தொட்டில் மீதிருந்து விந்தையுடனுகத்து விபரிப்பெல்லாம் எடுத்து கூறினார் அந்த கூண்டறிய காரணத்தை நாடழிய போறதுவோ நன்னாடு தோன்றுவதும் பாடழிய நீசன் படபோர செய்தியதும் நல்ல மனுவோர் நாடி மொழிப்பதுவும் வல்லபுவிதருமம் வாழ்வதுவும் சிறப்பும் சொல்லி விரித்தார் சிறந்த தொட்டில் மீதிருந்து எல்லோரும் கேட்டு இப்போதொரு காரணம்தான் நடத்துகிறார் என்று நல்லோர்கள் சொல்லிடுவார் சடத்தமுள்ள நீச சண்டாள பாவியெல்லாம் காசு மிக வேண்ட காபாடு செய்கிறான் என்று சொல்லி பேசி இவனோ பிதற்றுகிறான் என்று சொல்லி நகைப்பார் சிரிப்பார் நன்றி கெட்ட நீசகுலம் திகைப்பானதுவால் தெய்வகுல சான்றோர்கள் ஓடி குவிந்து குணமாகவே கூடி தேடி வைத்த பண்டம் சுவாமி தனக்கெனவே நம்முடைய சஞ்சலங்கள் நாடும் பிணி தீர்த்தவர்க்கு தம்முடைய பாலும் தான் கொடுக்க வேணும் என்று பசுவை கொடுப்பார் பாலாடு தான் கொடுப்பார் காசு விரக்கமாக காசு பணம் கொடுப்பார் வஸ்திரம் கொடுப்பார் வழங்கும் இலை கொடுப்பார் கஸ்தி மிக தீர்த்த காயாம்பு வண்ணரந்து நெல்லி சிறுமணிகள் நெய் தேங்காய் கனிகள் நல்லமைப்பு சான்றோர் நாடி மிக கொடுத்தார் கொடுக்க அன்பரெல்லாம் குணமாய் மிக வேண்டி ஆடுக அவரருகில் அன்பாக நின்றவரில் பணிவிடைகள் செய்வோர்க்கு பரிந்து மிக ஈந்தார் மணியாம்பரனோ மகிழ்ந்து பால் ஏற்றனரே ஏற்று யுகத்துக்கு உகதீர்பும் புரிந்து சாற்று மொழி கூறி தானிருக்கும் அப்பொழுது மாயே திருமால் மால்வேசம் எடுத்து தேயம்மாதில் நம்முடைய தெய்வ குல மாதர்களை வருவிக்க என்று மாஞால வித்தையினால் உருவிக்க என்று உலகனருள்ளானதிலே தாக்கி உடலுள் தமனியமாய் போதிந்து நோக்கி முறை காண்டோம் நேர்மை மொழி மொழிந்து பெண்ணான் வரைக்கும் பெருங்கிழவி தன் வரைக்கும்
கண்ணான மதலை கைகுழந்தை முதலாய் பாட்டு வித்தேசம் படிப்பு வித்தேசம் முதல் ஆட்டு வித்தேசம் ஆட்டி மிக வருத்தி முன்னமைத்த பெண்ணை எல்லாம் மிக பார்த்து சொன்ன முறை போல் சீனம் செய்யலாமெனவே இட்டார் ஒரு சூட்சம் ஈசர் முதல் எல்லோரும் மட்டாரும் சூட்சம் வையகத்திலே ஆவி சாதி 18 ஆராட்டு பார்த்தனரே ஆதிசாதிதனிலே அமைப்பு போல் உள்ளவர்கள் தான் நிறைந்து ஆடி தன்மை மிக கூறி வானிறை சோதி மயமாய் குதித்தனரே இப்படியே சனாரில் ஏற்ற பெண்ணான்வரை அப்படியே நன்றாய் ஆராதனையாகி ஊரு குறை இருந்து உற்ற அருள்களெல்லாம் பாருகம் காண பண்பாக கொண்டாடி ஊமை பார்வதி எனவும் உற்ற முத்தாரனவும் இமையோர் புகழும் லட்சுமி நானெனவும் சக்தகன்னி மாதேரென்னோ தார்குழலால் தோழி என்னோ பக்தி உள்ள நல்ல பரமேஸ்வரி எனவும் மண்டை காண்டளனவும் மாது நல்லாள் தோழி என்றும் பண்டையுள்ள ஈஸ்வரியாள் பாகிய வாட்டி என்றும் வள்ளி தெய்வானை வாய்த்த பகவதி எனவும் பூமாடந்தை என்னோ பெரிய பீராட்டி என்னோ பார்மடந்தை என்றும் பத்திரமாகாளி என்றும் நாகக்கன்னி என்றும் நல்ல தெய்வகன்னி என்றும் பாகை கை காட்டும் பைங்கிளிமார் நாங்கள் என்னோ இப்படியே நல்ல ஏந்திளைமார் எல்லோரும் அப்படியே நல்ல அவனி பெண்ணார் பேரில் ஆராதனையாய் அங்கங்கு தன்கூடி சீராக கூடி சேர்ந்து வருவார் தினமே ஆண் பிள்ளைகள் பேரில் ஆன சிவமால் எனவும் நான் பிரம்மா என்றும் நல்ல அனுமன் என்றும் காலன் என்றும் யமன் என்றும் கடிய பலகந்தன் என்றும் மாலவனின் மக்கள் என்றும் மாமுனிமார் நாங்கள் என்றும் தேவரிசி எனவும் சிமில் கருட சேவகன் என்றும் தாவம் உள்ள நல்ல சந்நியாசிமார்கள் என்றும் ஆராதனையாய் அவர்கள் மிக ஆடி சீராக காண்டம் செப்பி மிக படிப்பார் வருவார் தினமே மாயோன் இடம் அதிலே கருவாய் உதித்த காண்டம் மிக படிப்பார் இப்படியே பெண்ணானும் யாமம் முறைப்படியே அப்படியே வந்து ஆடி மிக படிக்க நல்ல நாராயணரும் நாட்டம் மிக அறிந்து வல்ல பொருளும் மனதுள்ள அறிந்திருப்பார் அறிந்து சில நாள் அகம் மகிழ்ந்து தான் பார்த்து செறிந்த குணநாதன் தேதி கணக்கதிலே ஈகனை நடத்த
எண்ணமுற்றீருக்கையிலே உவமை பல சொல்லி உற்ற தெய்வ கன்னியர்கள் அனைவோரும் புகழும் அரண்கையிலை வாழ்ந்ததுவும் சுனையாட போனதுவும் தூயோன் நடத்தினதுவும் பிள்ளைதனை பெற்றதுவும் பெருவானத்தில் சென்றதுவும் வள்ளல் சிவனை வாருந்தி தாவம் புரிந்து உலகில் மிக தோன்றும் உள்ள வர்த்தமானம் எல்லாம் சிலை நுதலி கண்ணி சொல்லி மிக படிப்பாள். அப்போ திருமால் அடக்கி மிக மனதில் செப்புவதெல்லாம் சிந்தைதனில் கொண்டிருந்தார். ஊமை மண்டை காட்டாள் உற்ற பகவதியாள் இமையோர் புகழும் ஏற்றகுல பார்வதியும் சீதை மடந்தை சேகிளை மார் எல்லோரும் மாதவனை நோக்கி வளங்கூறியே படிப்பார். பாவி கலியன் பழிநீசன் தோன்றினதால் மேவி கலியில் மிக மோழ்கி மாயம்மதால் மாய கலியை வாதைக்கும் அந்த நாளையிலே தேசம் அதில் எங்களையும் திரு கல்யாணம் மோகித்து எங்களுடன் நாயகனார் இங்கு வருவோமெனவும் எங்களையும் இங்கே இக்கோலமாய் வரவே சொல்லி ஆயச்ச சுவாமி நீர் வந்தீரோ பல்லுயிரும் பாணியும் பரமனே நீர் வந்தீரோ என்று மடவார் இப்படியே இசைய பண்டு முறை போல் பரபிரம்மம்மாயிருக்கும் எண்ணி திருமால் இருதயத்திலே அடக்கி மண்ணில் உள்ளோர்கள் வந்து மிக கூடி நிற்க மேலோகத்தார்கள் இறஞ்சி மிக பார்த்து நிற்க பூலோகம் எல்லாம் புதுமை என பார்த்து நிற்க அப்போது மாயன் ஆதியாகமத்தின்படியே செப்பாடு ஒத்த தேச திருப்பதியில் வாழுகின்ற தேவரையும் வாகாய் வரவழைத்து நாளுக்கு நான் சொன்ன நியாயம் மீறி நீங்கள் அடத்தமாய் செய்வதென்ன எல்லோரும் சொல்லும் என்றார். உடனே எல்லோரும் உள்ளம் மிக தளர்ந்து திடமே குளறி செப்ப வாயில்லாமல் புத்தி மயங்கி பொறியாளிந்து தேவரெல்லாம் சக்தி கெட்டார் போலே தானே விறுவிறுத்து நின்ற நிலையை நெடியதிரு மலரிந்து குன்றுதனில் கொண்டு கொழுவிலங்கில் தான் சேர்த்து மன்றி ஒரு குடைக்குள் வைகுண்டம் ஆழ்வரைக்கும் இன்று முதல்ல குவரே இருங்கோ பாராவதிலே வைத்தாரே நல்ல வடவா முகமதிலே ஜெயித்தான் விதியெனவே தேவரெல்லாம் இருந்தார். அந்த அவதாரம் அதிகமுடன் நடத்தி சந்தானம் மான சப்தகன்னி மாறையே நீ மாமணங்கள் செய்து
மாதரெழு பேர்களுக்கும் தாமதங்களின்றி சந்ததிகள் தான் கொடுத்து ராச்சியமும் கொடுத்து ஏற்ற பாவிசும் கொடுத்து ராச்சியம் ஆள செய்ய வேணும் எனவே நினைத்து திருமால் நின்றிருதயத்திலே அடங்கி தனதனங்கள் பாடி தந்தனங்கள் பாடலுற்றார் தினத்தினங்கள் பாடி திருவேடம் போடலுற்றார். முன்னே குருநாடைவருக்கு மீண்டு கொடுத்தோமிக்கலியில் பொன்னோர் மானாய் உருவெடுத்து பொறுப்பேரி முனிகையினால் சென்றோம் கூடு மிக போட்டு ஸ்ரீரங்கம் ஏக செல்வழியில் மின்னோர் இவர்கள் ஏழ்வரையும் மேவி புணர்ந்தோம் அவ்வனத்தில் வனத்தில் புணர்ந்த மாதர்களை மக்களேளும் பெறருளி புனத்தில் காளிதனை வருத்தி பிள்ளை ஏழும் மிகைந்து இனத்தில் பிரிந்த மானது போல் இவர்கள் ஏழு மடவாரை வனத்தில் தவசு மிக புரிய மனதை கொடுத்து மீண்டோமே மீண்டும் கையிலை இங்கிருந்து பின்னும் மல்லி அவர்கள் தவம் பார்க்க ஆண்டோர் சிவனார் உமையாளும் யாமும் தவத்துக்கருள் புரிந்து சான்றோரிடமே பிறவி செய்து தரணிதனிலே நாம் வருவோம் என்ற விடைகள் கொடுத்தயச்ச இளமாம் மாதர் வந்தனரே முப்பிறவி செய்த மொய்குழலார் வந்தாரன நற்பிறவி கொண்ட நாராயணர் மகிழ்ந்து ஆடரம்பை மாறை அருமை மணம் சுட்டவென்று வேடம் அது இட்டார் வீர நாராயணரும் நாராயணராய் நல்ல திருவேடம் இட்டு சீரான காவி சீலை மிக புரிந்து ஒரு தோளில் பொக்கணமும் உத்திராட்ச மாலைகளும் துருசமுடன் சிரசில் துளசி மாலை புனைந்து கையில் பிரம்பும் கனத்த சூரை கூடுடனே மெய்யில் வெண்பாதமோ வித்தாரம் மாயணிந்து வேலு மிக பிடித்து வேடம் மிக தரித்து மாலி நிறமாய் வாய்த்த தொட்டில் மீதிருந்து ஆகமத்தில் உள்ள அறிவு ஞானம் பேசி பாகும் அதில் நிற்கும் பாலதிய சான்றோரை பார்த்து அருகளைத்து பச்சை மலை தூரைப்பார் நாள் திசையும் மாறிய நல்ல குல சான்றோரை உங்களோட தாய்மார் உற்றகன்னிமார்களை நான் எங்களோட விதியா இப்போ மனம் சூட்ட விதி வந்திருக்குது
வேளை இதுவானதினால் பெரிய உங்கள் தாய்மாரை போய் அழைத்து வாரும் என்ற நாள் திசையும் நீங்கள் நடந்து மிக சத்தம் இட்டு மாலதிய பெண்ணை வரவழைத்து வாரும் என்ற சீரான நூல் முறைக்கு தேனே எங்கள் தாய்மாரே நாராயணர்க்கு நல்ல மனம் சூட்டுவதற்கு நாளான நாளிதுவாம் நன்னுதலே தாய்மாரே தாழாமல் வாரும் என்று சத்தம் இட்டு அலையும் என்ற இப்படியே சொல்லி ஏற்ற புகழ் சன்றோரை அப்படியே சொல்லி அழைத்தாரே சத்தம் இட்டு பாலருட சத்தம் பாவையர்கள் கெடுமிக சீலமுடன் எழுந்து தெய்வ மட மாதர் வந்தார் வந்து மிக நரணரை வாழ்த்தி மிக வணங்கி சந்தோஷியாக தங்கள் தங்கள் வாக்கில் நின்று முன்முறைகள் சொல்லி மொழிந்து மிக படித்தார் தென்பதிகளான தெட்சண பூமியிலே நான் வந்திருந்து நானிலத்தில் உள்ளவர்க்கு தீனம் பல தீர்த்து ஸ்ரீபண்டாரம் எனவே நாமம் மிக கூறி நாட்டில் இருப்போமெனவே சொல்லி எங்கள் தன்னை தொல்புவியில் வாரும் என்று நல்லவராய் சான்றோருள் நாடி பிறவி செய்தி பிறந்து வளர்ந்து என் பேரு கேட்டவுடன் மறந்திட வண்ணம் வாருங்கோ என்று சொல்லி பிறவி செய்த நாயகரே பெரியவரே வந்தீரோ கங்கை திரட்டி கரை கண்டர் தன் சீரசில் பெண்கள் 7 பேரும் பிரியமுடன் வாழ்ந்திருந்து எங்கள் கற்பு எல்லாம் ஈடழியவே துணிந்து சங்கை அளித்த தலைவனே நீர் வந்தீரோ எங்களோட பிள்ளை ஏழும் இன வழியோ அங்கம் குறையாமல் அவ்வழிகள் தான் முழுதும் கொத்தோடே சேர்த்து குடும்பத்தோடே அடக்கி பெற்றோர்க்கு எல்லாம் பெருவாழ்வு தான் கொடுத்து எங்களையும் சேர்த்து ராச்சியமும் அருளி மங்களமாய் வாழ்வோம் என்ற மாதவரே வந்தீரோ இனி இப்போதில் வரையும் ஏற்ற மனம் புரிந்து வனிதவளும் மாயவரே வைத்தாளும் என்று சொல்லி பாடியே மாமடவார் பாதம் பணிந்து நிற்க நாடியே எம்பெருமாள் நல்லாகட்டனவே அருகில் மிக நிற்கும் அன்பான சான்றோரை வருக அழைத்து வார்த்தை மிக குரலுற்றார் எந்தனுக்கு முன்னமைத்த இளங்குழலாள் பேர் வந்தனரே இவர்கள்
வளப்பம் என்ன சொல்லும் என்றார். கன்னிதானோ இவர்கள் கள்ளிகளோ பாரும் என்ற உன்னி மனதில் உபாயமாய் தான் உரைத்தார். நடை உடைகள் பேச்சு நாரியர்கள் தன் குணங்கள் மடமயிலின் சாடை மாதிரியை பாரும் என்றார். அப்போது சான்றோர் எல்லோரும் மகிழ்ந்து இப்போது எங்களுக்கு ஏதும் தெரியாது, படைத்தவர்க்கே தெரியும் பாவையரின் நற்குணங்கள் செடத்தம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதென உரைத்தார். மாயவர் தான் பார்த்து மாதுகளை தான் நோக்கி தூயவர்தான் வார்த்தை சொல்லுவார் பெண்களுடன். நான் எப்போதுங்களையும் நாடுவனத்தில் கண்டதுதான் தான் எப்போ வந்தேன் தார்குழலே நான் அறியே. காட்டிலே வந்ததப்போ கற்பை அளித்ததப்போ பேட்டி செய்து பிள்ளை பெற்றதப்போ நான் அறியே. ஒன்றும் தெரியாது உங்களை நான் கண்டதில்லை. பெண்டுகளே இப்பேச்சு பேசாது போய்விடுங்கோ. மாயமாய் நீங்கள் மாருட்டி விழியாதுங்கோ. உபாயமாய் உங்கள் பகட்டில் அடங்கேன் நான். பண்டாரத்தோடே பழிமொழிகள் பேசாதே. அண்டாது உங்கள் மொழி அகல நின்று போயிடுங்கோ என்று அடாத்தியம்மா இவர்தான் மிக மொழிந்த நின்று நினைத்து நேரிழை மாறல்லோரும் அடர்ந்து மடவார் ஆக திரண்டே கூடி தொடர்ந்து நெருங்கி தொட்டு பிடிக்க என்று தார்குழலி மூத்த சாஸ்திரத்தாள் எதுரைப்பார். வாரணியும் கூந்தல் மடவார் என் தங்கையரே கள்ள கௌலாய கைமாயம் செய்து அன்று மெல்ல நிகழ்ந்த மக்கு வாய்தாதனையும் சென்று பிடித்து செய்தி என்ன கேளும் என்று தண்டு புகழ் சாஸ்திரத்தாள் தங்கையரை கண்காட்ட மடவார்கள் எல்லாம் மாகோபமாய் வெகுண்டு அடவாக மயவரை அடர்ந்து பிடிக்கலுற்றார். தேன்மொழி மாறேயந்தல் சித்திர தங்கை மாறே காண்பனம் அதிலே நம்மை கைகலந்திழிவு செய்த மான்முனி தன்னை கண்டோம் வார்த்தையில் குலைக்கார் சோற்றை வான்முனி தன்னை நீங்கள் வளையுங்கோ சினமே என்றாள். செப்பிட மூத்த கண்ணி தேவியர் 6 பேரோ அப்பிட ஒன்று போல
அவர் வளைந்தாதி தன்னை முப்படி எங்கள் தன்னை மொய்வனோம் அதிலே வந்து கற்பினை இகழ செய்த கள்வரே என்றே சூழ்ந்தே நமது துகிலை முன்னா சூழியம் செய்த மாமுனியை பூந்தே நெருங்கி துயிலுரிய பிடித்தே இழுத்து நாம் ஈண்ட சார்ந்தோர் மக்கள் ஏழ்வரையும் தரவே என்ன செய்தி என்று ஓர்ந்தே கேட்போம் என்று சொல்லி ஒன்று போலே வளையலுற்றார். வளைந்த போது மாயவரோ மனதுள் வாயும் ஒன்றெடுத்து இழந்த மொழிகள் சொன்னாக்கால் இழப்பம் இதுவே ஆகும் என்று குழைந்த வார்த்தை மிக கூறி குழந்தை ஏழும் இனவழியும் நுழைந்தே எடுத்து நொடி பொழுதில் நேரே கொண்டு தாரோமென்றார். பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ பிள்ளையை நாம் தாரோம் கிள்ளை மாடவாரே கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்லோரோ பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ காட்டுவனத்திலே கண்டுங்கள் தன்னையும் லோட்டுகள் பார்த்து நீருடுகளை தோற்றதும் மேட்டுகளாய் என்னை எரிக்க தூணிந்ததுவும் பூட்டுகள் சொல்லாமல் பெண்ணே நீர் பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. அருவனம் மீதிலே அமிர்த வாழ்கங்கையில் சொரூபமாய் நீங்கள் சுனையாடும் வேளையில் வரும் வழி மீதுங்கள் வாய்மொழி மதங்கண்டு கருவது கொண்டு நீர் காட்டினில் இன்றிட்ட பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. ஒருவனம் மீதில் என் உபாயத்தை அறியாமல் முறுவல் செய்தன்னை நீர் மொழிந்தது கண்டு நான் இருவான மேலோக எழுபூவி உயிரென பெருக நான் செய்திட பேணியே நீர் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. மடமயில் மாதே நீங்கள் வந்தன்னை நெருக்க வேண்டா தொடவும் நீர் நியாயம் இல்லை தோரவே அகல நின்று அடவதில் பெற்ற பிள்ளைக்கு அடையாளம் அறிய சொன்னால் உடனி போமதலை தந்து உலகமும் அருள்வோம் என்றார். ஐயனே குருவே எங்கள் ஆதியே ஜோதியான
வேதனல் மணியே கேள்மோ வெய்யனல் மதலை இன்று வெட்கமும் மிகவேயாகி கையது தப்பி ஓட கண்டமோ மதலை என்றார். மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா மதலையை தாரும் எங்கள் வயிறெல்லாம் கொதிக்குது குதலை மொழிகள் கேட்டு கொஞ்சி குலைந்திருக்க மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பெற்ற நாளன்று முதல் பிள்ளைகளை காணாமல் மெத்த மனது நொந்து மெய்யும் தளருதையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. வாலை பருவத்திலே வனத்தில் மயக்கம் மீட்டு கோலம் அளித்த வேத கோலாகார மாமுனியே மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பாலர் பெற்ற நாள் முதலாய் 12 ஆண்டு வரை காலது இழகாமலே காட்டில் தவசிருந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. ஊனே ஊரக்கம் இல்லை ஒருவரின் தஞ்சம் இல்லை 3-4 காலம் வரை மூண்ட தவசிருந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. சிங்கம் கரடி புலி திரியும் வனத்தினோடே நங்கை மரளு பேரும் நாடி தவசிருந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. இத்தனை நாளும் தவசு இருந்து பின்னும் நாங்களும் தான் பெற்ற நல் மனு வயிற்றில் பிறந்து ஊதித்து வந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. முன்னிருந்த செல்வம் என்ன மூதூர் சிறப்பும் என்ன மனுகந்த மதுமையை மறந்து கலியில் வந்தோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. ஆண்ட சீரப்பும் என்ன அருஞ்சுனை ஆடன்ன காண்டம் நிறைவேற்றுவதற்கோ கலியில் ஓதித்து வந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. உண்டிருந்த செல்வம் என்ன உடுத்ததுயில் நியாயம் என்ன கொண்டிருந்த விதிப்பயனோ குறுகலி மீதில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா. பொன்னும் பந்தல் அறம் என்ன பூத்தொடுக்கும் சாரம் என்ன
முன்னுரைத்து விட்டதுவோ மூண்டகலி மீதில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா பந்தடிக்கும் வீரம் என்ன பைம்பொன்னீர மேடை என்ன குந்தடிக்க மாயுலகில் குதித்து பீரந்து வந்தோ மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா கன்னியாளியும் முன்னே காதல் தனை பெற்றதீனால் நின்னு பிள்ளை பாராமலே நெடுக நடந்து விட்டோம் மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா கண்டு பிள்ளை தானெடுத்து கமலமோகத்தோடணைத்து பெண்டேளும் பால் கொடாமல் பெருக வனத்தில் சென்றோம் மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா பாலிலகி நல்ல மீர்தம் பாலாய் சோரியுதையோ மாலழகார் எங்களோட மனக்கவலையை தீர்க்க மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா வர்ண நீரமதுவும் மக்களோட சாயலதும் கண்ணதிலே கண்டறியோம் கையதிலே தாருமையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா அங்கமெல்லாம் சொருதையோ ஆவிமத்த வாடுதையோ தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணியை தாருமையா மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா மங்காத தெய்வகுல மக்களெழும் ஏழ்வழியும் சிங்காரமாக இப்போ சீக்கிரம் நீர் தாருமையா மதலையை தாருமையா நாங்கள் பெற்ற மதலையை தாருமையா மதலையும் தந்து எங்கள் மனஜடவெல்லாம் மாற்றி குதலை தனக்கு இந்த குறுமுடி சூட்டி தர்ம பதியுகம் மதிலே எங்கள் பார்முடி மன்னராக நிதமிருந்தரசியாள நின்மக்கள் தருவீர் என்றார் தருவீரென உரையும் மடமாதே நீங்கள் சந்ததியை பெற்றிடத்தில் தயவாய் பாரும் பெருகியே வாழ்ந்திருப்பார் அங்கே சென்று பெற்றிடத்தில் பார்க்குகையில் உண்டு அங்கே மருவி என்னை கேட்காதே காட்டினூடே வாழ்ந்திருப்பார் கண்டு கொள்வீர் திட்டம் சொன்னேன் சருவி என்னை நெருங்காதே மடவீரெல்லாம் சந்ததியை தேடிவனம் செல்லுவீரே செல்லுவீரென மொழிந்த தேனே கண்ணே சீமானே நாமாது புறகும் மாலே பல்லுயிரும் மிக படை
பள்ளத்தில் எங்களை நீர் பற்றி வந்து தொல்லை வினை செய்து நாம் சுமந்தே பெற்ற சொற்ற குலமான தெய்வ சான்றோர் தன்னை இல்லிடத்தில் இப்போது தருகிலானால் இழுத்து உம்மை சந்தியிலே ஏற்றுவோமே. சந்தியிலே ஏத்துவோம் என்ற மாதே கேளு. தருவதுண்டோ முன்கடன்கள் தந்ததுண்டோ பந்தியளி துங்களுட பேச்சை நானும் பகருவேன் உங்களை பார் பழித்து ஏச. முந்தி இதை உரைத்திட்டேன் ஓடி போங்கோ உலக நருள் அறிந்த கால் சிரிக்கலாகும் சிந்தனை கேடாகும் வரை நிற்க வேண்டாம் தேன்மொழியே மறு இடம் போய் தேடுவீரே. தேடுவீரென மொழிந்த இந்திரஜாலம் தெய்வமடவாரோடு செலுத்த வேண்டாம். நாடுபதி நாளறியும் உமது கள்ளா நியாயமது எங்களோடு நவில வேண்டாம். வீடு வழி தோறும் விருந்துண்டு முன்னே மெல்லி மடவார் சிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டை இனி நாங்கள் சொன்னால் பாரிலுள்ளோர் உமையேசி பழிப்பர் காணோ. பழிபெறன சொன்ன இளம்பாவை மாறு பாரிலுள்ளோர் அறிவார்கள் பச்சை மாலின் கழிப்பதுவும் காண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேளு. சுழிப்பதுவும் அமைப்பதுவும் நமக்குள்ளாகும் தோகையரே இது எனது சொந்த வித்தை குளிப்பதுவில் சுனையாடி மதலையின்ற கோலமதை சொன்னாகால் குறைவதாமே. குறைவதாமென உரைத்த குரவாகேளும் கோவேங்கிரி வாழும் குலமாம் மாத மறை முதல்வரான சிவனார்க்கு நாங்கள் வந்து சுனையாடி கங்கை திரட்டியேக. துறையறியா களவாண்டு தோய்ந்த கல்வா தொல்புவிகள் அறியாதோ உன் சுத்த கள்ளம் இறையளவு மெய்யில்லா பொய்யை சொல்லும் ஏமாளி கள்ளரன எவரும் சொல்வார். கள்ளரன சொல்லி வந்த மாதே நீங்கள் களவாண்டீர் கையிலையதில் ஈசர் முன்பில் வெள்ளமது திரளாமல் கள்ளதாலே பம்மருண்டு நின்ற விதம் வெட்கம் கண்டு வள்ளல் சிவனார் அறிந்து கலியில் சான்றோர் மேல் வழியாதிலே பிறக்க என்று சபித்தார் முன்னே உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் ஓடி போங்கோ ஓகோகோ என சொல்லி உருக்கினாரே. ஒருகி நீர் உரைத்த சுனை உமக்கே அல்லால் ஓவியங்கள் 7 பேர்க்கும் உண்டோ சொல்லும் இறுகி வைத்த நீரிழக செய்த கள்ளம் ஈசர் முதல் வானோர்கள்
எவரும் சொல்வார். சிறுகையிடை மாதருட வீட்டில் வெண்ணை திருடி உண்ட கள்வரென சொல்வார் உம்மை. பொறுக்கையினி மாட்டோங்கான் உமது நியாயம் புகன்றிடுவோம் இனி அண்டம் பொடியத்தானே. பொட்டு காய் வைகைதனில் மஞ்சுமந்து பிரம்படிகள் பட்டதுவும் போத வண்ணம் கெட்டு மிக பட்டீரே இடஜீகையால் கேள்வியில்லா முப்புறத்தில் கிழவன் போல குட்டுமிக பட்டுமது வீசைதன்னில் குரங்கண்ணி போட்டிழுத்து குனிய வைத்த பொட்டதுவும் குலைத்திடுவோம் நாங்கள் பெற்ற பிள்ளைதனை தந்து புவி ஆள வைப்பீ. ஆடெடுத்த கள்வரல்லோ உமக்கு சூடு அணுவளவும் தோன்றாமல் அலைந்த எந்த நாடெடுத்த இடமெல்லாம் வேஷம் போட்டு நாணமொன்று இல்லாமல் நாரிமார்தன் வீடெடுத்த மனைதோறும் இருட்டு வேளை வேசையுடன் கூடி விளையாடி கள்ள கூடெடுத்த முறையல்லோ எங்கள் தன்னை குவலயத்தில் கள்ளியென கோரினீரே. இன்னமுண்டு உமக்கு வெகு பங்கம்தானும் எடுத்துரைத்தால் இப்போது இளபமாகும். முன்னமைத்த பாலரையும் இனத்தில் சேர்க்கை முழுவதையும் தந்து புவி ஆள வைப்பீ. இன்னம் இப்போ தாராமல் இருந்திரானால் ஈரேழு உலகறிய இழுத்து உம்மை அன்னம் அது அருந்தாமல் மறித்து கொள்வோம். அது அறிந்து பாலரை தந்தாளுவீரே. பாலரை தந்தாளுவீரென மொழிந்த பாவை மாறே பகர்பொழுது கழித்து வெள்ளி குதிக்கும் நாளை காலமே நீரெல்லோரும் வந்தீரானால் கதிரவனும் போயடைந்து கங்கொல்லாகும். சீலமுடன் தென்றலுக்கும் மழைக்கும் மேலோக சீட்டெழுதி தேவரையும் வருத்தீங்கே கோலமணம் உங்களை நான் புரிந்து கொள்வேன். கொடிலதுக்கு போயாமுது குடித்து வாரோம்.